வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். ஏப்ரல் 2ஆம் தேதியை எதிர்பார்த்து உலக நாடுகளே காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உலக பொருளாதாரத்திலையும் சரி, உலக பங்குச்சந்தையிலையும் சரி, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய ட்ரேடு வாருக்கு வித்திடக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இந்த வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதி இருக்க போகுது. இதுக்கு காரணம் யார் அப்படின்னா முழுக்க டொனால்டு ட்ரம்ப் மட்டுமே காரணம். ட்ரம்ப் அவர் அமெரிக்க அதிபரானதிலிருந்து அவருடைய அதிரடிகள் தொடர்ந்துட்டே இருக்குது. பல வாரங்களாகவே ட்ரம்ப் ஏப்ரல் 2ஆம் தேதியை பற்றி பேசிகிட்டே இருக்கார். இந்த நாள் அவர் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்கிறார். காரணம், இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து புது டேரிஃபை அவர் அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காரு. சரி, டேரிஃப்னா என்ன? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுக்குவோம். ஒரு நாடு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதே போல் வெளிநாடுகள்லேருந்து சில பொருட்களை இறக்குமதி பண்ணுவாங்க. இப்போது ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களின் விலை இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களின் விலையை காட்டிலும் குறைவாக இருக்குது அப்படின்னா அது ஒரு பற்றாக்குறையை ஏற்படுத்தும் அந்த நாட்டுக்கு. இதை டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களின் விலை இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களின் விலையை காட்டிலும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால் அதை ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அமெரிக்கா ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே வருது. அவங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களின் விலையை காட்டிலும் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களின் விலை அதிகமாக இருக்குது. இந்த ட்ரேட் டெஃபிசிட் அவங்களுக்கு $300 பில்லியன் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதை குறைக்கணும் அப்படிங்கிறது ட்ரம்ப்புடைய முயற்சியாக இருக்குது. இதனால் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட்டோடைய ரெவென்யூவை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. சரி, இப்போ டேரிஃப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த $300 பில்லியன் அளவுக்கான ட்ரேட் டெஃபிசிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு டேக்ஸை அதிகப்படுத்துகிறாரு அல்லது இம்போர்ட் டியூட்டியை அதிகப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும்? டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியுது, கவர்மெண்ட்டுடைய ரெவென்யூவை அதிகப்படுத்த முடியுது, ட்ரேட் டெஃபிசிட்டை குறைக்க முடியுது. ஸோ டேரிஃப் அப்படின்னா என்ன? டேக்ஸ் அல்லது இம்போர்ட் டியூட்டியை அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். சரி, டொனால்டு ட்ரம்ப் அவருடைய நாட்டுக்கு சில நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி இந்த டேரிஃபை அதிகப்படுத்துகிறாரு. இப்படி டேரிஃபை அதிகப்படுத்துறதுனால அதை விதிக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் சரி, அதை எதிர்கொள்ளக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் சரி கண்டிப்பாக பாதிப்பையும் ஏற்படுத்தும். என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் குறையும். ஃபஸ்ட்டு ஹையர் டேரிஃப் பொருட்களுடைய விலையை அதிகரிக்க செய்யும். இதனால் அந்த பொருட்களுடைய கன்சம்ஷன் குறையும், டிமாண்ட் குறையும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட்டும் குறையும். இதுக்கடுத்து என்ன நடக்கும்? எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகும். அதுக்கடுத்து முக்கியமாக இந்த டேரிஃபை எதிர்கொள்ளக்கூடிய நாடுகள் பதிலடிக்கு அவங்களும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு டேரிஃபை அதிகப்படுத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ட்ரேட் வார் எஸ்கலேட் ஆகும். இதில் முதல்ல வந்துட்டு ஒரு 20% வந்துட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சில பொருட்களுக்கு டேரிஃபை விதிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எதிர்கொள்ளக்கூடிய நாடுகள் 30% அப்படின்னு விதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதே மாதிரி மாற்றி இந்த டேரிஃபை அதிகப்படுத்திகிட்டே போகும் பொழுது அது ஒரு பெரிய வார், ட்ரேட் வார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இன்னொன்று, அமெரிக்கா இந்த மாதிரி டேரிஃபை அதிகப்படுத்துது சில பொருட்களுக்கு அப்படிங்கும் பொழுது அதை எதிர்கொள்ளக்கூடிய நாடுகள் அவங்களுடைய ட்ரேடு வர்த்தகத்தை வேறு நாடுகளுக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மாற்றும் பொழுது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லாமலும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில கம்பெனி வெளிநாடுகளிலிருந்து சில பொருட்களை ரா மெட்டீரியல்ஸை இறக்குமதி பண்ணி அதை ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி அதை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. ஸோ வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு ப்ராடக்டாக உருவாக்கி ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்த இடத்துல அந்த பொருட்களுடைய டேரிஃப் அதிகப்படுத்தும் பொழுது அவங்களுடைய சப்ளை செயின் பாதிக்கப்படும். இது உலக வர்த்தகத்தையும் பாதிக்கும். அதுக்கடுத்து
எக்கானமியில் ஒரு அன்சர்டனிட்டி, அதாவது ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுது அப்படிங்கும் பொழுது உலக நாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது குறையும். இந்த மாதிரி ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டில் டாரிஃப் அதிகப்படுத்தும் பொழுது நிறைய பாதிப்புகள் அது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, டொனால்டு ட்ரம்ப் அதிபரானதுலேருந்து என்னென்ன டாரிஃப்லாம் விதிச்சிருக்காரு, எந்த நாடுகள் மீது விதிச்சிருக்காரு, எதெல்லாம் இப்போ லைவில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஸ்டீல் அண்ட் அலுமினியம் மீது 25% டாரிஃபை விதிச்சார். ரெண்டாவது, கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நிறைய பொருட்கள் மீது 25% டாரிஃபை விதிச்சார். எனர்ஜியில் ஒரு 10% டாரிஃபை விதிச்சார். மூணாவது, மெக்சிகோலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்கள் மீதும் 25% டாரிஃபை கொடுத்துருக்காரு. நாலாவது, சைனாவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நிறைய பொருட்கள் மீது 25% டாரிஃபை விதிச்சிருக்காரு. இது எல்லாமே இப்போது லைவில் இருக்கக்கூடிய டாரிஃப்ஸ். இது இல்லாமல் ஏப்ரல் 1 வீக்கில் சில டாரிஃப் லைவில் வரப்போகுது. அதில் முக்கியமாக ஆட்டோ செக்டர் மீது விதிக்கப்பட்ட டாரிஃப், அது ஏப்ரல் முதல் வாரத்தில் லைவுக்கு வருது. 25% ஆட்டோ டாரிஃபை விதிக்கிறதா ட்ரம்ப் அறிவித்தார். அது ஏப்ரல் முதல் வாரத்தில் வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அவர் அறிவித்த அடுத்த நாளே உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தையில் ஆட்டோ செக்டர்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சது, இன்க்ளூடிங் அமெரிக்காவிலையும் சேர்த்து. இதுக்கடுத்து எந்தெந்த நாடுகள்லாம் வெனிசுலாவிலிருந்து ஆயிலை இறக்குமதி பண்ணுறாங்களோ, ஆயிலை வாங்குறாங்களோ, அந்த நாடுகள் மீது நான் 25% டாரிஃபை விதிக்கிறேன் அப்படிங்கிறதையும் அறிவித்தார். இது ரெண்டுமே ஏப்ரல் முதல் வாரத்தில் லைவில் வருது. இந்த மாதிரி டாரிஃப் மேலே டாரிஃபாக இந்த ட்ரம்ப் போட்டுகிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளக்கூடிய நாடுகள் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி சில நாடுகள் பதிலடி கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. சில நாடுகள் வரக்கூடிய நாட்களில் பதிலுக்கு டாரிஃபை நாங்களும் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கனடா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் எவ்வளோ மதிப்பு அப்படின்னா $21 பில்லியன் அளவுக்கு இருக்குது. அந்த பொருட்கள் மீது நாங்கள் டாரிஃபை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெசிப்ரோக்கல் டாரிஃபை ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது கனடா, அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக. அதுக்கடுத்து சைனாவும் 10-15% அளவுக்கு யூஎஸ்லேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மீது டாரிஃபை விதிச்சிருக்காங்க. மூணாவது, யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, கம்மிங் டேஸில் நாங்களும் பதிலடி டாரிஃப் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு நியர்பை நாடு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் யார் அப்படின்னா மெக்சிகோ. ஸோ மெக்சிகோ பிரசிடெண்ட்டும் கவுண்டர் டாரிஃபை ஏப்ரல் 3 அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி மாற்றி மாற்றி டாரிஃபை போட்டுக்கும்போது இது ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும், ஒரு ட்ரேட் வார் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இப்படி டொனால்டு ட்ரம்ப் டாரிஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணனால யூஎஸோட ஆவரேஜ் டாரிஃப் ரேட் ஆல்ரெடி 8% அதிகரிச்சிருச்சு. இது 1970 பார்க்கும் பொழுது அதிகமான சதவிகிதம். கூடவே இந்த ஏப்ரல் எண்டில் 1946 இருந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது யூஎஸில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இதுக்கடுத்து இந்த எக்கனாமிக் பாலிசி அன்சர்டனிட்டி இண்டெக்ஸை பார்க்கும் பொழுது பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. 2008 இருந்ததை காட்டிலும் 8% அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அடுத்து முக்கியமானதாக டொமஸ்டிக் லெவலில் பார்க்கப்படக்கூடிய கன்சியூமர் சென்டிமெண்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது யூஎஸில். இது 2008 இருக்கிறது காட்டிலும் குறைவாக இருக்குது கன்சியூமர் சென்டிமெண்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அமெரிக்க அதிபருடைய டாரிஃப் ஸ்டண்ட்டு அமெரிக்காவுக்கும் பாதிப்புகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து லாஸ்ட் 2 months கோல்டு ஒரு நல்ல ஃபண்டு இன்ஃப்ளோவை பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கடைசி 2 மாதத்தில் மட்டும் கோல்டு இடிஎஃப்பில் உள்ளே வந்திருக்கக்கூடிய ஃபண்டு $12 பில்லியன் அளவுக்கு இருக்குது. அதே நேரம் S&P 500 5% இயர் டு டேட்டுக்கு டவுன் ஆகிருக்கு. கோல்டில் 17% ப்ரைஸ் ரைஸ் ஆகியிருக்கு. இது ஒரு நார்மலான எக்கானமியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. யூஸ்வலாக எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகுது, எக்கானமியில் நிச்சயமற்ற தன்மை நிலவுது அப்படின்னா அவங்களுடைய முதலீடுகளை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ தங்கத்துடைய விலை அதிகரிக்கும். இது ஒரு டேஞ்சரான சைன். அடுத்து கடந்த சில நாட்களாகவே ட்ரம்ப் அதிரடியாக பல விஷயங்களை ட்விட்டரில் கொடுத்துட்டே இருக்கார். அதில் முக்கியமான ஒன்று,
ரஷ்யன் ஆயில் மீது 25%லேருந்து 50% வரைக்கும் டேரிஃபை அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தி. ரெண்டாவது, ஈரானுக்கு செகண்டரி டேரிஃபை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற இன்னொரு செய்தி. கூடவே ஈரானுக்கு ஒரு த்ரெட்டனையும் கொடுத்துருக்காரு. ஈரான் எங்களோட நியூக்ளியர் டீலில் கனெக்ட் ஆகி வரல அப்படின்னா அவங்க மீது நான் பாம் போட போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு வெளிப்படையான த்ரெட்டன் ஈரானுக்கு. மூணாவது, ஃபார்மா கம்பெனிஸ் மீது டேரிஃபை, ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் மீது டேரிஃபை அதிகப்படுத்துகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்லேஸ் இதை பார்த்துட்டு இந்த மாதிரியான டேரிஃப் ஸ்டண்டெல்லாம் வந்துட்டு ட்ரம்ப் அறிமுகப்படுத்துறனால, அதுலேயும் முக்கியமாக இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி டேரிஃப் அதிகப்படியான தாக்கத்தை உலக நாடுகளில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கூடவே 25 நாடுகளுக்கும் மேலே அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பார்க்லேஸ் சொல்லியிருக்காங்க. சரி, டொனால்டு ட்ரம்ப்புடைய இந்த டேரிஃப் அட்ராசிட்டி இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? இந்திய பொருட்கள் மீது இது வரைக்கும் ஏதாவது டேரிஃபை விதிச்சிருக்காங்களா? அது சம்மந்தப்பட்ட ஸ்டாக் கம்பெனிஸில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.